ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு 5 கிலோ மட்டன் பிரியாணி பண்ணேன். அது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. 5 கிலோவுக்கு வந்து நான் 2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு 400 கிராம். ஸோ 5 கிலோவுக்கு வந்து 2 கிலோ வெங்காயம் எடுத்து சீவி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கட் பண்ண தெரியாது, அதனால் நான் வந்து சீவி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கட் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, 2 அடுப்பில் வந்து 2 அண்டி வச்சுருக்கேன். ஒன்று ஏன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வடித்து கொட்டுறதுக்காக ஒன்று வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து பிரியாணி பண்ணுற பாத்திரம் இது. இதில் வந்து 1 கிலோவுக்கு வந்து 200 கிராம். ஸோ கால்குலேட் பண்ணி 1 லிட்டர் எண்ணெயை வந்து விட்டுருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் விட்டுக்கோங்க. எனக்கு கம்மியான ஆயில் போதுன்றதுனால நான் 1 லிட்டர் விட்டுருக்கேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து மெல்லமாக சூடாகட்டும்னு சொல்லி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே இதில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, 5 கை உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணியில். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 கிலோ வெங்காயம் சீவி வச்சேன்னு பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கட்டும்னு சொல்லி. இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம விடுவோம், அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். நல்லா வதங்குற மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 கிலோ பிரியாணிக்கு வந்து 5 கிலோ மட்டன் வாங்கியிருந்தோம். அவங்க வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் கொழுப்பு தந்தாங்க. அதை ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் அது வந்து கொஞ்சம் கழுவி இப்போயே போட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொழுப்பு வந்து உருகி நல்ல ஒரு ஆயில் மாதிரி வரும். அதுக்காக தான் இப்போவே போட்டுட்டேன். அரிசி வந்து 5 கிலோ எடுத்து ஊற வச்சுருக்கேன். மட்டனையும் கழுவி வச்சுக்கிட்டேன். எப்படி நல்லா வதங்கிட்டுருக்குன்னு பாருங்கள். இன்னும் டார்க் ப்ரௌன் வரணும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு வந்து நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் சேர்த்து அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 கிலோவுக்கு வந்து 5 கரண்டி இஞ்சி, 5 கரண்டி பூண்டு சேர்த்துருக்கேன். அரைச்ச பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இங்கே பாருங்கள், நம்ம போட்ட கொழுப்புலாம் எப்படி காணாமல் போயிருக்குன்னு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா டார்க் ப்ரௌன் வந்த உடனே சிக்கன்னா அப்புறமா போடலாம். மட்டன் வந்து நான் வேக வைக்கல, அப்படியே தான் போட்டு இதுலேயே தான் குக் பண்ணுறேன். ஸோ இப்போவே மட்டனை போட்டுட்டேன். நான் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கேன். 5 கிலோ அரிசி, 5 கிலோ மட்டன். உங்களுக்கு மட்டன் கொஞ்சம் கம்மியாக போடணுன்னு தோணுச்சுன்னா போட்டுக்கோங்க. இல்லை அரிசி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் ஆட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிற ரேஷியோலேருந்து. மட்டன் போட்டதுக்கப்புறமா நான் வந்து 1 கிலோவுக்கு வந்து 10 கிராம் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இந்த கரண்டியில் வந்து 5 ஸ்பூன் போட்டேன். கரெக்டாக 50 கிராம் போடுங்க. 5 கிலோவுக்கு 10 கிராம் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா தனி மிளகாத்தூளுன்றதுனால காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் குறைச்சிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான். 5 கிலோவுக்கு வந்து 1 கிலோவுக்கு 100 கிராம் தயிர்னு சொல்லிட்டு நான் 500 கிராம் இது வந்து 1/2 லிட்டர் கப்பு, அதில் வந்து அளந்து போட்டிருக்கேன். தக்காளி வந்து நான் 1.5 கிலோ எடுத்திருந்தேன். தக்காளியை வந்து நான் கட் பண்ணி போடலை. தக்காளியை நல்லா அரைச்சி அப்படியே விட்டுட்டேன். அரைச்சி போட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா தக்காளிலாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு 200 கிராம் வந்து கல்லுப்பு எடுத்து போட்டிருக்கேன் நான். தக்காளியை அரைச்ச அந்த பாத்திரத்தை வந்து கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி ரேஷியோலாம் கரெக்டாக விடணுன்னெலாம் கிடையாது. ஒரு 10 பச்சை மிளகாவும் இந்த டைமில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். புதினா 2 கட்டு, கொத்தமல்லி 2 கட்டு ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும்னு சொல்லி விட்டுருக்கேன். மட்டன் குக் ஆகணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் விடுவோம். அடிக்கடி கொஞ்சம் திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பிடிக்காது. அதுக்குள்ளே வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக கொதிச்சிட்டு நான் ஸ்லோவாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். ஆனால் மட்டன் இன்னும் வெந்திருக்காது. அதனால கொஞ்ச நேரம் கழித்து செக் பண்ணலான்னு சொல்லி விட்டுருக்கேன். இந்த டைமில் வந்து நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிரியாணி நம்ம பொருட்களில் பட்டை லவங்கெல்லாம் எதுவுமே போடல. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிப்பூ எல்லாத்தையும் நான் வந்து அரைச்சே போட்டுட்டேன். ஏன்னா சாப்பிடும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எனக்கு. அதனால் வந்து நான் அரைச்சி தான் எப்போவுமே போடுவேன்.
இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 கிராம் நெய் எடுத்திருந்தேன். 100 கிராம் இப்போவே ஊற்றிட்டேன். 100 கிராம் வந்து தம்பை எடுக்கும்போது நம்ம விடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். இங்கே பாருங்கள், மட்டன் இன்னும் கொஞ்சம் வேகணும். ரொம்ப சூடாக இருந்தது, அதனால தான் பச்சை தண்ணியில் போட்டு கொஞ்சம் எடுத்து பார்த்தேன். திரும்பியும் நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணேன் மட்டனு. அதுக்கப்புறம் நல்லா குக் ஆகிருந்தது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ரோகன் வெளியில் தெரியணும். அதாவது ஆயில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தது வந்து வெளியில் தெரியணும். அப்போ நம்ம சேர்த்தா தான் எல்லா பொருட்களும் குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த டைமில் வந்து நான் வந்து அரிசியை வந்து சுடு தண்ணியில் சேர்த்துட்டேன். அரிசி வந்து ஓரளவுக்கு வெந்திருந்தால் போகணும், ஃபுல்லாக பாயில் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 50% குக் ஆகிருந்தால் போதும். ஏன்னா தம் நம்ம 20 நிமிஷம் போடுவோம், அதுலேயே அது நல்லா குக் ஆகிடும். இங்கே பாருங்கள், லைட்டாக தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது அரிசி போட்டதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் எல்லா அரிசியும் நம்ம வந்து வடித்து கரண்டியில் எடுத்து போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக வடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாத்தையும் வடித்து கூட போட்டுக்கலாம். என்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட முடியும், அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு கரண்டியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக எல்லா ரைஸையும் எடுத்து நீங்கள் வந்து அதில் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக போட்டுக்கோங்க. நான் எல்லா ரைஸும் போட்டதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் எப்படி ஒயிட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சேர்க்கலாம். தண்ணி வந்து லைட்டாக முழுகிற அளவுக்கு தான் விடணும் இதில். ஏன்னா இது தம் பிரியாணின்றதுனால நிறைய தண்ணிலாம் தேவைப்படாது. இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஒரு பேக்கெட் போட்டிருந்தேன். ஏன்னா பிரியாணிக்கு வந்து கேட்டாங்கள்ல பிரியாணி, அவங்க வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் போட்டிருக்கேன். எனக்குன்னா நான் ஆட் பண்ணிக்க மாட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா விட்டுருங்க. இப்போ தண்ணி வந்து அரிசி வந்து லைட்டாக முழுகிற அளவுக்கு விட்டால் போதும். அதிகமான தண்ணிலாம் விடணும்லாம் கிடையாது. அந்த அரிசி வந்து லைட்டாக நனையிற அளவுக்கு இருக்கணும். அதிகமாக விட்டிங்கன்னா குழஞ்சிரும், இல்லை கம்மியாக விட்டாலும் பத்தாமல் போயிடும். ஸோ அந்த அரிசி லைட்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோண்டு விடுறேன்னு பாருங்கள். லைட்டாக போட்டதுக்கப்புறமா நான் வந்து தம் போட்டு அந்த தண்ணி சுடு தண்ணி இருந்ததில் அதை ஏற்று மேலே வச்சிட்டேன். ஏன்னா அடுப்பில் செஞ்சுருந்தா நெருப்பு கட்டை போட்டிருப்பேன். இது வந்து கேஸில் பண்ணதுனால அப்படியே எடுத்து போட்டுட்டேன். இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு 3 கிலோ வந்து சிக்கன் 65யும் கேட்டிருந்தாங்க பிரியாணி கூட செய்ய சொல்லி. ஸோ நான் அதுக்காக தான் செய்கிறேன். இது வந்து எதுக்காக பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அவங்களோட டாட்டருக்கு வந்து பர்த்டே. ஸோ நீங்கள் தான் செய்யணும், எவ்வளோ கேவலமாக வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. செகண்ட் பர்த்டே, அதனால் வீட்டில் இருக்கிறவங்க தான் சாப்பிட போகிறோம், பயப்படாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதான் இங்கே பாருங்கள், இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிட்டே இருந்தது. அந்த டைமில் வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். சிக்கன் 65ஓட மேரினேஷன் வந்து உங்களுக்கு எப்படி தேவைப்பட்டுச்சுன்னா, நான் இது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 3 கிலோ சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு சொல்லி. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். 3 கிலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே 20 மினிட்ஸ் தம்மும் வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க, ஏன்னா அப்போ தான் ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டாது. முன்னாடியே போட்டோம்னா ஒட்டிக்கும் சிக்கன் 65. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே 20 மினிட்ஸும் முடிஞ்சிச்சு. தம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக 20 நிமிஷம் வைங்க, அதுக்கு மிஞ்சி வச்சிடாதீங்க, ஏன்னா குழஞ்சி போயிடும் அரிசி. வாங்க உங்களுக்கு தம் எப்படின்னு உடச்சி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்னல ஒரு 100 கிராம் நெய் வச்சுருக்கேன், அப்புறம் உடைக்கும் போது ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் நான் விட்டுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இப்போ பாருங்கள், உடைக்க போகிறேன். எவ்வளோ உதிரி உதிரியாக வருதுன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, ஒன்றோடு ஒன்று ரைஸ் ஒட்டாமல் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யார் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக நல்லா வரும்.
இங்கே பாருங்கள் 65 ஃப்ரை பண்ணிவிட்டு நான் சில்வர் ஃபாயிலிங் கவர் போட்டு நான் வந்து அதுக்கு மேலே வச்சு கொடுத்துருந்தேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.